Hey guys, welcome to the Santana Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் வீக் ஆடி வெள்ளி என்னென்ன பண்ணலான்றதை பார்க்கலாமா. எல்லாருக்கும் குட் மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை மார்னிங் எங்கள் வீட்டில் வந்து இட்லி தேங்காய் சட்னி தான் நாங்கள் வச்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரீ பிளான்டாகவே நான் மாவு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் இன்னைக்கு இட்லி தேங்காய் சட்னி. உங்கள் வீட்டில் என்னென்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூஸ்வலாக இட்லி மாவு ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது ரேஷனில் கொடுக்குற அரிசி தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த ரேஷன் அரிசிலே இட்லி எங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, மெஷர்மெண்ட் வந்து 4 உலக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 உலக்கு கடையில் வாங்கின உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 10 பருப்பு வந்து அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அரிசி கரெக்டாக 4 மணி நேரம் ஊறணும். நீங்கள் மாவை அரைக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் முன்னாடி உளுந்து ஊற போட்டுக்கோங்க. என்னமா சரிங்க கட்டுப்பிள்ளை, அம்மா பால் வைக்கிட்டா? பால் வேணுமா? வைக்கிட்டாமா? இந்தி குட் பாய். இங்க வா. ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டுக்கோங்க. செகண்டு அரிசி ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து நல்லா பொங்கணும், தண்ணி தெளித்து தாங்க ஆட்டணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் மெஷர்மெண்ட் வச்சு நாங்கள் வந்துட்டு மாவு ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கு இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருந்தது. கூட 4 இட்லி கூட வயிற்றுக்குள்ளே போகும் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸுக்கு. இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் கையோடையே நான் வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் வெள்ளிக்கிழமை என்ன இருக்கும் எல்லார் வீட்லேயுமே சாம்பார் தான். ஸோ ஒரு 3 காய் போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். கேரட்டு, அவரைக்காய், முருங்கைக்காய் இது மட்டும் போட்டு சாம்பார் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். நான் யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுற மாதிரி சாம்பார் பண்ண மாட்டோம். துவரம்பருப்பு கூட வந்து ஒரு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக நல்லெண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு 3 விசிலுக்கு வச்சு எடுத்துருங்க. நான் வந்து 100 உலக்கில் 2 டம்ளர் உலக்கு வந்து எடுத்திருக்கேன். அப்போது 200 உலக்கு துவரம்பருப்புக்கு நல்லா கழுவி வாஷ் பண்ணி நான் சொன்னதெல்லாம் ஆட் பண்ணி 3 விசிலுக்கு ப்ரெஷ் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. சாம்பாருக்கு என்னென்ன காய் போடணுமோ அது எல்லாமே ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி அதுக்கப்புறம் இந்த பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நீங்கள் வதக்கும் போதே பாதி வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வடச்சட்டியில் இருக்கிறத குக்கருக்கு மாற்றிக்கோங்க. மறக்காமல் ஒரு 5-6 தக்காளியை பல்ஸ் மூடு போட்டு அரைச்சி அதில் கலந்து விட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், வீட்டு குழம்பு மசாலா, தேவையான அளவு உப்பு, கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்குனா சூப்பரான சாம்பார் ரெடி. நம்ம எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் வீடியோவை காமிச்சிருக்கேன் பாருங்கள். சைடிஷாக உருளைக்கிழங்கு பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக உருளைக்கிழங்கு ஃப்ரையாக மட்டும் பண்ணாமல் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க.
ஒரு குட்டி தக்காளி ஒன்று பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. எப்பயும் போல் தாளிப்பு கொடுத்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வீட்டு குழம்பு மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயமும் தக்காளியும் மசாலாவோடு கலந்து வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்க மசித்து அதோட லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டு மல்லித்தலை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சன் வந்து எவ்வளோ மெஸ்ஸியாக இருந்தாலும் சைட் பை சைட் நம்ம ஒவ்வொரு குக்கிங் ரெசிபிஸ் எல்லாமே முடிக்க கவுண்டர் டாப் ப்ளஸ் அதுக்கு தேவையான யூஸ் பண்ண வெசல்ஸ் எல்லாமே வெசல் வாஷிங் பண்ணி வச்சிட்டோம்னா கவுண்டர் டாப்பும் சரி கிச்சனும் சரி பார்க்க நீட்டாக இருக்கும். வீடியோட எண்டில் வந்து நான் அதை காமிச்சிருக்கேன். பானையில் வந்து சோறு வெந்துட்டுருக்கும், சைடில் வடச்சட்டியில் உருளைக்கிழங்கும் இருக்கும், கீழே குக்கரில் சாம்பாரும் இருக்கும். இருந்தாலுமே எனக்கு கவுண்டர் டாப்பு ப்ளஸ் கிச்சன் எல்லாமே நீட்டாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், என்ன ஒர்க் பண்ணாலுமே சைட் பை சைடு அதை அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதுக்குன்னு ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அந்த டைமில் நம்ம வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிக்கலாம். மத்தியானம் எங்கள் 4 பேர் சாப்பிட்றதுக்கு 1.25 விளக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 4 டைம் அரிசியை வாஷ் பண்ணதுக்கப்புறம் உள்ள தண்ணியை வந்து நீங்கள் இப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒரு 2 days மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பலாம் யூஸ் பண்ணக்கூடாது.
சுட சுட சாதமும் ரெடி ஆகிடுச்சு, சாம்பார் ரெடி, உருளைக்கிழங்கும் ரெடி. இவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே என்னோடய கிச்சன் இப்படி தான் இருந்தது. சாப்பாடு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். என்ன ஒர்க் பண்ணாலுமே நான் என்னோடய கிச்சனை என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நீட்டாக வைக்கணுன்றது தான் எனக்கு பிடிச்ச விஷயம். இவ்வளோ சீக்கிரமாக சமைச்சிட்டு அடுத்தடுத்து ஒர்க் முடிச்சுட்டு எங்கே கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ரைடே இல்லையா, அம்மன் கோயிலுக்கு போகலான்னா, நீங்கள் யாராவது ராஜபாளையத்தில் இருந்தீங்கன்னா இளந்தோப்பு காளியம்மன் கோயிலுக்கு யார் யார் போயிருக்கீங்க, இந்த ரோட்வேஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக தென்னந்தோப்புக்குள்ளே இந்த காளியம்மன் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்மாஸ்ஃபியருமே சூப்பராக இருக்கும். வாங்க உங்களே இந்த கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். யூடியூப்பில் என்ன தான் எல்லோரும் டே இன் மை லைஃப்பை ரொம்ப சினிமேட்டிக்காக எடுத்தாலுமே, ஆக்சுவலாக ஒரு ஹோம் மேக்கரோட லைஃப் பார்த்திங்கன்னா, வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மெஸ்ஸி கிச்சன், அவசர அவசரமான வேலை, அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு மறக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். என் லைஃப்பில் என்னோடய டேயில் என்ன அன்றைக்கி நடந்ததோ அதை அப்படியே கேப்சர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலுக்கு ராஜபாளையம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ராஜபாளையத்தில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு யார் யார் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே இப்போ ரீசெண்டாக நல்ல வியூஸும் போகுது, நிறைய சப்போர்ட்டும் இருக்குது. தேங்க்ஸ் கைஸ். என்னால் எந்த அளவுக்கு நல்ல வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக கோயிலுக்கு போய்ட்டு பிரசாதம் வாங்காமல் எப்படி பிரசாதமும் சாப்பிட்டு அந்த டேவை அன்னையோட சூப்பராக ஃபுல்ஃபில்லாக முடிச்சாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். Until then, bye from your Santana. Take care for your health. Bye.